யாருனே தெரியாத என்ன நம்பி அவர் உன்னை அனுப்பி வச்சதுக்கு நியாயம் செய்கிற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துக்குவேன் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் ஹரிஷ். அதே நேரத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் மெயின் ஹெட் ஆஃபீஸில் நதியா தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். ரேடியன்ஸ் பற்றிய உண்மைகளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு வந்து 1 வாரத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால் இப்போது வரை ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை கூட அவர்களால் பெற முடியவில்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் சவுத் பிரான்ச் தலைவியாக இருந்தாலும் அவளும் தலைமைக்கு கட்டுப்பட்டவள் தான். தன்னுடைய ஜூனியர் மற்றும் சீனியர் மெம்பர்களை காப்பாற்ற வேறு வழி தெரியாமல் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்பதற்காக அவளே கிளம்பி மெயின் ஹெட் ஆஃபீஸிற்கு வந்திருந்தாள். நதியா, உண்மையிலேயே இந்த தடவை நீ என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. சவுத் பிரான்ச் ஓப்பன் பண்ணி இதோட 30 வருஷம் ஆச்சு. உங்கள் கையில் இவ்வளோ பவர் இருந்தும் அந்த புது அமைப்பை பற்றி ஏன் எந்த டீட்டெயிலுமே கொடுக்க முடியல? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் இறுக்கமான குரலில் கேட்டார். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஹெட். இதை மட்டும் வச்சு எங்களுக்கு திறமை இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த ரேடியன்ஸ் அமைப்பு பற்றின தகவல்களை அவங்க ரொம்பவே ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி மெம்பர்ஸை சேர்த்துக்கிறாங்கங்கிறத பற்றி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அமைப்புக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருந்தாலும் அது எல்லாமே கண்டுபிடிக்க முடியாத பிளேஸில் இருக்குது. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. பதட்டத்துடன் சொன்ன நதியாவின் முகத்திலிருந்து வியர்வை துளிகள் வழிந்தது. இப்போ என்ன சொன்ன? அவங்க ஏற்கனவே நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்களா? இவ்வளோ சீக்கிரமாவா? அந்த தலைவரின் கண்களில் வியப்பு தெரிந்தது. அந்த அமைப்பு தொடங்கின ஆள் நிச்சயம் ஒரு டேலண்டடான பர்சனாக தான் இருக்கணும். அவங்கள நாம் குறைச்சி எடை போட முடியாது. ஆனால் எனக்கு என்னமோ அவங்க நமக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி தான் தோணுது. தலைவர் சொல்ல எல்லோரும் அமைதியாக இருந்தனர். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் ரேடியன்ஸில் வழங்கப்படும் பவர் பில், ஸ்பார்க் பில், இன்னும் பெயர் தெரியாத ஒரு சில டேப்லெட்டுகளை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இருக்கும் யாராலும் உருவாக்க முடியவில்லை. ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு ஒரு முதியவர் எழுந்து முன்னால் வந்து தலைவருக்கு வணக்கம் சொன்னார். பின்பு அவர் மெதுவாக, தலைவரே, ரேடியன்ஸோட உண்மையான ஹெட் யாருங்கிறத கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று கூற தலைவரின் முகத்தில் லேசான எரிச்சல் தெரிந்தது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக விஷயத்துக்கு வாங்க, இந்த மாதிரி சுற்றி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க என்று தனக்கு இருந்த கடுப்பை அவர் மீது காண்பித்தார். உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னும் 1 மாதத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி மாத்திரை சேகரிப்பு போட்டியை நடத்த போகிறோம். அப்போது நாம் மற்ற அமைப்புகளை சேர்ந்த டாப் ரெப்ரசன்டேட்டிவ் அதில் கலந்துக்கலான்னு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடலாம். போட்டி 10 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் நடக்கிறதுங்கிறதுனால ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற முக்கியமான ஆளுங்க கலந்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது ரேடியன்ஸோட ஹெட்டும் கண்டிப்பாக இதில் கலந்துக்குவார். இது மூலமாக அவங்க யாருங்கிற அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அந்த பர்சனை ஜெயிக்க விடாமல் பண்ணுறது மூலமாக ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிற விஷயத்தில் நாம தான் நம்பர் 1 அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிடலாம் என்று நிதானமாக கூற அங்கிருந்தவர்களின் முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்தது. இன்னொருவர் உடனடியாக எழுந்து, பெரியவர் சொல்கிற யோசனை சரிதானு படுது ஹெட். இப்படி செய்கிறது மூலமாக நம்ம ஒரே கல்ல 2 மாங்கு அடிச்சிடலாம் என்றார். அங்கே இருப்பவர்களும் கிட்டத்தட்ட அப்படியே சொல்ல, சரி, ரேடியன்ஸை நசுக்க நாம் அந்த போட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூலமாக நம்மளை யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்றதை ப்ரூவ் பண்ணுவோம் என்றார். இப்போது அங்கிருந்த எல்லோருக்குமே கொஞ்சம் உற்சாகம் வந்திருந்தது. இந்த முறை அவர்களுக்கு நிச்சயம் இந்த ரேடியன்ஸ் தலைவனை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை வந்தது. தலைவர் மெதுவாக கையை அசைத்தார். அவ்வளவு நேரம் இறுக்கமாக இருந்த அவருடைய முகம் சாதாரண நிலைக்கு வந்தது. அந்த போட்டி வர வரைக்கும் நாம கொஞ்சம் காத்திருக்க தான் வேணும். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு என்று சொன்னவர் திடீரென ஞாபகம் வந்தவராய், நதியா, ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆளை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த பையன் பேர் கூட ஏதோ ஹரிஷ்னு தானே சொன்னேன் என கேட்டார். ஆமா ஹெட், டேப்லெட் தயாரிக்கிறதுல அவனுக்கு இருக்கிற திறமை இங்கே யாருக்குமே குறைஞ்சதில்லை. நம்மளோட விஐபி மெம்பர் கணபதி நம்பியார உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவரோட உயிரை காப்பாற்ற நிலைப்படுத்துகிற டேப்லெட் அப்புறம் ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்னு 2யுமே அவனால் தயாரித்து கொடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, அவன் இன்னும் ஒரு படி மேலே போய் கணபதி சாரோட பையன் பாலாவுக்கு அவங்க அப்பாவுக்கு இருக்கிற நோய் அறிகுறி இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுறதுக்கும் மருந்து கொடுத்துருக்கான். நதியா சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை விளக்கினாள். தாங்கள் கொடுத்த மருந்துகளால் தான் அவர்களுக்கு பிரச்சனை உருவானது என்பதை மட்டும் நதியா கவனமாக சொல்லாமல் தவிர்த்து விட்டாள். அதை கேட்டால் தலைவர் ஆத்திரமடைந்து அவர்களைத்தான் திட்டுவார் என்று அவளுக்கு தெரியும். அவள் கூறியதை கேட்டதும் அந்த ஆபீஸ் முழுவதும் அப்படியே அமைதியானது. அவள் கூறிய 3 மாத்திரைகளையும் தயாரிக்க மூலிகை சங்கம் எவ்வளவு முயற்சித்தும் அது முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தனை ஏன் இன்னும் மூலிகை சங்கத்தில் சேர்க்காம இருக்கீங்க? இவ்வளோ திறமை இருக்கிற ஒருத்தரை நம்ம வீணா போக விடக்கூடாது என்று கோபமாக கேட்டார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்த ஹெட், ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் மெம்பர் ஆகிறதுல கிடைக்கக்கூடிய பெருமைகள் பற்றியும் நாம கொடுக்க போகிற சலுகைகள் பற்றியும் தெளிவாக எடுத்து சொன்னேன். இந்த வயசுலேயே அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருந்தாலும் ஹரிஷ் அதெல்லாம் நிராகரிச்சிட்டான். நதியா சலிப்புடன் கூற மற்றவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். வெளியில் ஒவ்வொருவரும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர முடியாதா என்று தவித்து கொண்டிருக்க
அதை ஒருவன் வேண்டாம் என்று நிராகரிக்கிறான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. இதை கேட்டு தலைவர் நிச்சயம் கோபப்படுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்க, தீவிர யோசனையில் ஆழ்ந்திருந்த தலைவரோ அதற்கு நேர்மாறாக, அப்படியா, திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் திமிர் இருக்க தான் செய்யும், எனக்கு புரியுது. இந்த தடவை உன் கூட சில சீனியர் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போங்க, அவங்க கூட பேசி கன்வின்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது செஞ்சு அந்த ஹரிஷை நம்ம கூட சேர்த்தே ஆகணும் என்று அவர் உறுதியான குரலில் கூறினார். அதை கேட்டு ஒரு நிமிடம் ஜர்க் ஆனவர்கள் அடுத்த நிமிடமே கண்டிப்பா ஹெட் என்று ஆமோதித்தனர். ரேடியன்ஸ் ஹெட் ஆஃபீஸில் ஹரிஷ் உட்கார்ந்திருக்க அவனுக்கு பக்கத்தில் புனீத், ஸ்ரீதர் மற்றும் பாரி, வாணி என அவர்கள் 5 பேரும் அமர்ந்திருந்தனர். இப்போ நாம் எல்லாரும் எதுக்காக ஒன்று கூடியிருக்கோம்னா, மெம்பர்ஸை சேர்க்கறது ஒரு பக்கம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். யாரெல்லாம் பிஸ்னஸ்ங்கிற பேரில் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு பார்க்கணும். அவங்க கிட்ட இருந்து அந்த பிஸ்னஸை நம்ம ரேடியன்ஸ் கைப்பற்றி அதை பொதுமக்களுக்கு உதவி செய்கிற விதமாக மாற்றணும். நம்ம நரேந்திரன் ஃபேமிலியில் என்ன பண்ணமோ அதைத்தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய மற்றவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டனர். நம்ம ரேடியன்ஸில் மெம்பராக இருக்கிற பிஸ்னஸ்மேன் யாரும் தப்பான வழிக்கு போகக்கூடாது. டேப்லெட் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற சக்தியை வச்சு அவங்களால நேர்மையாகவே எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். அதை நாம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த மெம்பர்ஸையும் நம்ம ஆடுங்களை வச்சு தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சுருங்க. அதையும் மீறி அவங்க தொடர்ந்து நம்ம கொள்கைக்கு விரோதமாக மக்களை துன்புறுத்தினா அதுக்கேற்ற தண்டனை அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஹரிஷ் சொல்ல மற்றவர்கள் புரிந்தது என தலையாட்டினார்கள். அப்புறம் ஸ்ரீதர், நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேனே, அதுபடி நம்ம பிளாக் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிற ஆள் யார்? ஹரிஷ் கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க மாஸ்டர். ஏன்னா இப்போ தான் நம்ம அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வந்தோம். ஸ்ரீதர் சிரித்து கொண்டே சொல்ல, செழியன் ஃபேமிலியா? ஹரிஷ் புருவத்தை சுருக்கியபடி கேட்டான். எஸ் மாஸ்டர், அவனுங்களே தான். அன்னைக்கே அவனுங்களை நாம் சும்மா விட்டுட்டு வந்துடக்கூடாது. அந்த கல்யாணம் நின்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தவனுங்க திரும்பவும் இப்போ அவங்களோட இல்லீகல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இப்போ கூட்டு சேர்க்க நரேந்திரன் ஃபேமிலி இல்லாததுனால வேறு சில பிஸ்னஸ்மென் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதில் சில பேர் அவங்களோட டீலிங்க்கு ஒத்தும் வந்திருக்காங்க. ஸ்ரீதர் விளக்க ஹரிஷின் முகம் இறுகியது. ஓ, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறானுங்களா? அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும், ஹரிஷ் கூற. அது மட்டும் இல்லை மாஸ்டர், அன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்த டாப் 10 ஆர்கனைசேஷனோட தலைவர்கள் மண்டபத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பவும் ஹோட்டல் ரூமுக்கே போயிட்டாங்க. இவனுங்க திரும்பவும் அவங்கள போய் மீட் பண்ணி ஏதோ பேசியிருக்காங்க. அது என்னங்கிறது மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்க வாய்ப்பில்லை. ஸ்ரீதர் சொல்ல அங்கிருந்த எல்லோருடைய முகத்திலும் செழியன் ஃபேமிலி மீதான கோபம் தெரிந்தது. சரி, அப்படின்னா லேட் பண்ண வேண்டாம், இன்னைக்கே மும்பை கிளம்பலாம், ஹரிஷ் உத்தரவிட்டான். அடுத்த நாள் இரவு நெருங்கியிருக்க செழியன் வீட்டில் அவனும் அவனுடைய அப்பாவும் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்தனர். கரெக்டாக கல்யாணம் முடிய போகிற நேரத்தில் அந்த ஹரிஷ் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். கடைசியில் நான் ஆசைப்பட்ட அக்ஷரா என் கையை விட்டு போயிட்டா. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. செழியன் குடித்து விட்டு உளறி கொண்டிருக்க கோதண்டராமன் அவனை வெறுப்புடன் பார்த்தார். நான் போட்டு வச்சிருந்த பிளானெல்லாம் நாசமாக போயிடுச்சேன்னு கவலையில் இருந்தா உனக்கு அந்த பொண்ணு போச்சுங்கிறதான் பிரச்சனையே போ என்றவர், நாம் அப்ரோச் பண்ண பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே என்ன ஆனாங்க, யாரெல்லாம் நமக்கு ஒத்து வராங்கன்னு பார்த்து நாளைக்கு வழக்கம் போல் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் என்றார். அப்படி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஒரு குரல் மட்டும் காற்றில் மிதந்து வர கோதண்டராமன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். போதையில் இருந்த செழியனுக்கு அந்த குரல் சரியாக காதில் விழாததால் அவன் இன்னும் அக்ஷராவை பற்றி தான் உளறி கொண்டிருந்தான். டே செழியா, இப்போ யாரா பேசினது? உனக்கு அந்த குரல் கேட்டுச்சா? கோதண்டராமன் பதட்டத்துடன் கேட்க, என்னப்பா, நான் தான் போதையில் இருக்கேன், ஆனால் நீ உளறிட்டு இருக்க. இங்கே நானும் நீயும் மட்டும்தானே இருக்கோம், அப்புறம் எப்படி வேறு குரல் கேட்கும் என்று குளறியபடி சொன்னான் செழியன். ஆமாம், இந்த கேள்விலாம் கரெக்டாக கேளு குடிகாரன் நாயே. குடித்த உடனே அப்பங்கிற மரியாதை கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. உன்னெல்லாம் வச்சுட்டு நான் இவ்வளோ பெரிய பிளான் போடுறேன் பாரு, என்ன சொல்லணும் என்று திட்டியவர் மீண்டும் ஒரு முறை பயத்துடன் சுற்றும் பார்த்தார். அப்பா, எனக்கு அக்ஷரா வேணும். மீண்டும் செழியன் உளர ஆரம்பிக்க கோதண்டராமன் அவனை கொலை வெறியோடு பார்த்தார். அக்ஷரா தானே வேணும், தந்துட்டா போச்சு, அதுக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம். மீண்டும் அதே குரல் கேட்க படார் என அந்த ரூமின் கதவு திறக்கப்பட்டது. இந்த முறை செழியனுக்கே அடித்த போதை இறங்கிவிட்டது. அப்பா, ஆமாப்பா, நிஜமாவே நீ சொன்ன மாதிரி ஏதோ குரல் கேட்குது அவன் பதட்டத்துடன் கத்த. திறந்த கதவின் வெளியே உள்ளே வந்தவர்களை பார்த்து கோதண்டராமன் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றார். முதலில் பாரி, வாணி என அவர்கள் 5 பேரும் உள்ளே வர திகிலில் இருந்த கோதண்டராமனின் முகம் மலர்ந்தது. நீங்கள் 5 பேர் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா? நரேந்திரன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறத என்னால் நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று உற்சாகத்துடன் அவர் பேச ஆரம்பிக்க
அவ்வளோலாம் சந்தோஷப்பட வேண்டாம் மிஸ்டர் கோதண்டராமன். ஏன்னா நாங்கள் இப்போ நரேந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, ரேடியன்ஸ் அமைப்போட படை தளபதிகள். பாரி கம்பீரமாக சொன்னான். அதை கேட்டதும் கோதண்டராமனின் முகம் மாறியது. நீ நீ என்ன சொன்ன? ரேடியன்ஸா? அவர் திணறலுடன் கேட்க, ஏன் கோதண்டராமன்? பாரி தெளிவாக தானே சொன்னா, உனக்கு காது கேட்கலையா என்று கேட்டுக்கொண்டே முகமுடியோடு ஹரீஷ் உள்ளே வர அவனுக்கு இரு பக்கமும் ஸ்ரீதரும் புனித்தும் வந்தனர். யார் நீங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? கோதண்டராமன் கத்த. யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை. அதான் நாங்கள் உள்ளே வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் சும்மா கத்தி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? அவங்கெல்லாம் ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் நம்ம விஷயத்தை பற்றி பேசலாமா? கேட்டபடி அங்கிருந்த ஒரு சேரில் கெத்தாக உட்கார்ந்தான் ஹரீஷ். ஆமாம், யார் நீ? நீ தான் அந்த முகமுடி போட்ட ரேடியன்ஸோட தலைவனா? உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், ஆனால் உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே என்று திணறலுடன் கேட்டார் கோதண்டராமன். பரவாயில்ல ஸ்ரீதர், இந்த கொஞ்ச நாள்லேயே நம்ம புகழ் மும்பை வரைக்கும் பரவி இருக்கும் போல ஹரீஷ் கிண்டலாக சொல்ல, அப்போதுதான் ஸ்ரீதருக்கு பக்கத்தில் நின்றிருந்த புனித்தை பார்த்த கோதண்டராமன், ஆமாம் நீ அன்னைக்கு அந்த ஹரீஷோட வந்த பையன் தானே? இப்போ ஞாபகம் வந்துருச்சு, நீ நம்ம சிவபாலன் சாரோட பையன். ஆமாம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்களும் இந்த ரேடியன்ஸ் அமைப்பில் தான் இருக்கீங்களா என அதிர்ச்சியுடன் கேட்டார். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அலட்சியமாக கேட்ட புனித் அவரை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். அதெல்லாம் விடுங்க கோதண்டராமன், நாங்கள் உள்ளே வரும்போது ஏதோ முக்கியமான பிஸ்னஸ் விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க போல. மீண்டும் நக்கலாக ஹரீஷ் கேட்க, அதை பற்றியெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்றார் கோதண்டராமன். அது ஒன்றும் இல்லை, நீயும் பையனும் சேர்ந்து ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்த சொல்லலாம் தான் வந்தேன் ஹரீஷ் சொல்ல, செழியன் மற்றும் கோதண்டராமனின் முகம் வெளிரியது. யார் சொன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படியே இருந்தாலும் அதில் உனக்கு என்ன பிரச்சனை? என போலீஸா? கோதண்டராமன் முடிந்தவரை தைரியமாகவே பேசினார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பொதுமக்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்களே. கைகளை மடக்கி பின்னங்கழுத்தில் கோர்த்தபடி ஹரீஷ் கேட்டான். அதற்கு பதில் சொல்ல முடியாத கோதண்டராமன், இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்கள் அமைப்புக்கு ஏதாவது டொனேஷன் வேணுமா? எவ்வளோ வேணும்னு சொல்லு, தூக்கி போடுறேன், பொறுக்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படி பொதுமக்களுக்காக நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இத்தனை வருஷம் பிஸ்னஸ் வாழ்க்கையில் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். கோதண்டராமன் எரிச்சலுடன் பேச, இங்கே பாரு சாரு நமக்கு பணம் தர போகிறாராம். அப்படி உங்களால் எவ்வளோ பணம் தர முடியும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹரீஷ் முகத்தில் எந்த மாறுதல்களும் இன்று கேட்க, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.